ஓம் சாந்தி. ஹிந்தி பேசலாம். நம்ம இன்னைக்கு ஹிந்தி எழுத்துக்கள் எழுதி பார்க்க போகிறோம். ஹிந்தி எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் எழுதலாம். இப்போ நம்ம பாவரிசை பார்க்கலாம். ஹிந்தியில் உயிர்மை எழுத்துக்கள் எழுதி பார்க்க போகிறோம். பாவரிசையில் பா, 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 பா. இது நம்ம எப்பயும் சொல்கிறப்பா, இது ஃபா, எஃப்ஏ ஃபா. இது பா, இது பிஹெச்ஏ பா. இப்போ நம்ம ஒன்றாவது பா எழுதி பார்க்கலாம். பா, பா துணை எழுத்தோட சொல்லுவோம் இல்லையா, பா நெடில். அப்போ கோடு பக்கத்தில் ஒரு கோடு மட்டும் போட்டோம்னா பா. அடுத்து பி, மேலேருந்து லெஃப்ட் சைட் போட்டோம்னா பி. பி நெடில், பி நெடில் எழுதுகிறப்போ பா எழுதுங்க. யூ போட்டு அதுலேருந்தே ஒரு கோடு, மேலே கோட்லேருந்து ரைட் சைடு எழுதணும். பி நெடில். அடுத்து பூ, பூக்குறிலுக்கு பா எழுதிட்டு கீழே முட்டை போட்டு லெஃப்ட் சைட் பூ. பூ, பூ நெடில் எழுதலாம். யூ போடுங்க, அதுலேருந்தே கோடு, முட்டை போட்டு ரைட் சைட் பூ நெடில். இப்ரூ, இப்ரூ. பா போடுங்க, கீழே சி, இப்ரூ. அடுத்து பே, யூ போட்டு கோடு கீழே வந்துடணும். மேலே படுக்கை கோடு போட்டுட்டு ஒரு கொம்பு பே. அடுத்து பை, பா போட்டு மேலே கோடு, 2 கொம்பு போட்டிங்கன்னா பை. அடுத்து போ, பா போடுங்க, கோடு, மேலே ஒரு கொம்பு போ. பவ், பா எழுதுங்க, கோடு போடுங்க, 2வது கோடில் 2 கொம்பு பவ். பம் பக, பா எழுதுங்க, மேலே கோடை போட்டு அதுக்கு மேலே ஒரு புள்ளி பம் பக. யூ போடுங்க, கோடை போடுங்க, கோடு போட்டு பக்கத்துலேயே 2 புள்ளி பக. இப்போ பாதி எழுத்து எழுதுறதுக்கு இப்படி போட்டாலும் இல்லை, முழு எழுத்து எழுதி இப்படி போட்டாலும் இப்போ. இப்போ முதல்ல எழுதுவோம். ப, பா, பி, பி, பூ, பூ, ப்ரூ, பே, பை, போ, பவ், பம், பக. ஓம் சாந்தி. எல்லா எழுத்துக்களையும் நோட்க எழுதி பாருங்கள். எழுதுகிறப்பவே அந்த எழுத்தோட வடிவத்தையும் கூடவே சொல்லி பார்த்துக்கிட்டே எழுதுங்க. இப்போ மனசில் ஆழமாக பதிஞ்சிரும். शुक्रिया, आप सबसे मिलकर बहुत खुशी हुई।